யாழில் சுண்ணக்கல் கடத்தலை முறியடித்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்கள கட்டடம் கிளிநொச்சியில் திறந்து வைப்பு. அரசாங்கம் மீது தாக்குதலை மேற்கொண்டாலும் போராட்டத்தை கைவிடும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் உறுதி. வயிற்று பசிக்கு சோலார் பவரா, விவசாய காணியை அபகரிக்காதே, திருமலையில் போராட்டம். சிஐடியில் இருந்து வெளியேறிய யோஷித, முன்னிலையான விமல் வீரவன்ச. முள்ளிவாய்க்காலில் முன்னாள் போராளிகள் சொன்னது என்ன, மனம் திறந்தார் சத்தியமூர்த்தி. லேப் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். சர்வதேசத்தை அச்சப்படுத்தியுள்ள புதிய வைரஸ், முன்னாயத்தமாகும் இலங்கை. அனுர அரசுக்கு சுமந்திரன் விதிக்கும் நிபந்தனை. தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு காவல்துறையினர் இடையூறு. ஹெகலியவின் குடும்பத்தினர் மீதான தடை, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தேர்வு திட்ட வரைவு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் எம்பிக்களுடன் பேச முடிவு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை ஏற்றிச் சென்ற பாரம்பரிய சாவச்சேரி நாவல் பகுதியில் வைத்து வழிமறைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல்ய கட்டட பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் இரவு நொனாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரபூர்த்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமையினை தொடர்ந்து குறித்த பாரபூர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பலாமல் வெளியிடப்பட்ட கிழமைக்கு முதல் சாவச்சேரி பிரதேசத்தில் இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல் அகழ்வுகள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீஸினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் உமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த
கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண்ணகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலம் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகழும்போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம். வடக்கு மாகாண காணி ஆணையாள திணைக்கள கட்டிடம் முந்தைய தினம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் குறித்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், வடமாகாணத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி செல்லும்படி கேட்டுக்கொண்டோம். அதுக்கு நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை தருமபுரத்திலே ஒரு விளையாட்டு திடலில் தான் ஒரு தற்காலிகமாக போட்டு அமைக்கிறோம். அதில் கடந்த நாட்கள் நீடிக்கவில்லை. அப்படி இருந்து நாங்கள் அந்த தனி நபர்களுடைய பயன்சையும் மற்றது ஒமிசாசரிய பர்சனல் பயன்சையும் மற்ற இந்த ஆவணங்களையும் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புறது கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் ஏற்றி வாகனம் ஆயத்தப்படுகின்ற வேளை எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இங்கேருந்து எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் அவளாம் அப்படியே அந்த பிறகு நாங்கள் யுத்தம் முடிந்து பார்த்தால் அந்த வாகனத்தோடு அப்படியே ஒன்றுமே இல்லை. வாகனம் எல்லாம் எரிஞ்சு போய் கிடந்தது. அவ்வாறு ஒரு நிலைமை தான் இது இருந்தது. இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ ஆவணங்களை நாங்கள் காப்பாற்றியிருக்கலாம் கடைசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தது. உண்மை ஆவணங்கள் அது போனது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவ்வாறு நிலைமை தான் இருந்தது. இப்பொழுது நாங்கள் அந்த கனபேர் காணி பிணக்களுக்கு கிளைம் செய்கிறார் உண்மையை காணக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. இந்த மாகாண காணி ஆணையாளர் மற்றும் பிரதம செயலாளர், அதனுடைய செயலாளர் மற்றும் அதனுடன் இந்த அரசாங்க அதிபர்களுக்கும் நன்றாக தெரியும். கன பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் அதில் நாங்கள் மிக முக்கியமாக அவர்கள் குடும்பத்துக்குள்ளதான் கூடுதலான பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளான சகோதரங்களுக்குள்ளான கூடுதலான பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, அந்த அவர்கள் இந்த ஒரு பக்கம் எங்களோட கதைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு சரியென்று தான் படும். ஆனால் பிறகு ரெண்டு பக்கம் விசாரிக்கின்ற பொழுது தான் தெரியும் அதனுடைய உண்மையான நிலை. அப்போ தான் தெரிய வர கூடுதலான அப்படின்னு நிறைய இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது உலகில் அந்த கூடுதலானவர்கள் அந்த நாங்கள் எவ்வளவு வறியவர்கள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு பெரிய அது மறக்கப்படுதுன்றது இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்றன அல்லது என்ன கனவியல். நான் நேற்றும் நாங்கள் ஒரு மன்னாரிலே ஒரு கலந்துரையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு ஆள் அவருடைய கணவனை இழந்தவர் இந்தியாவை சென்று திரும்பி வந்திருக்கிறார். அப்போ அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்திருக்கிறது போல் அந்த காணிபுரையாக்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு இப்போ கொடுத்தது அவருக்கு 20 கோயில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதில் காணாதங்க மேலே அப்படியான ஒரு பல வேதனையான சமூகம் மேலே ஒரு மிக வறிய நிலையில் இருக்கின்ற ஒரு ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அதுகளுக்கு நாங்கள் தீர்வுபடணும். நாங்கள் இந்த மத்திய மாவட்டங்களை நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னர் அதில் கூடுதலாக கலந்துரையாடுகின்ற கூடுதலானவர்கள் அந்த வசதி படைத்தவர்கள் கூட 40 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படியான காணிகள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதுக்குள்ளே தான் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்தது. ஆனால் அந்த ஏழைகளாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு வேதனை தருகின்ற ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இன்னும் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 14,000 என்று சொல்லலாம் அவர்கள் காணி இல்லாதவர்கள் என்று பட்டியலிடப்பட்டிருந்தும் அது அங்கே எங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா காணி கொடுக்கிறார்கள். அதுக்கு அரச காணிகள் இல்லை. ஆனால் அந்த மற்ற இடங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் பவனி இடங்கள்லேயும் காணி இல்லாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் பட்டியல் படுத்திருக்கோம். கொஞ்சம் பேரை காணி இல்லாதவர்கள் சொல்லி. ஏன் அப்படியான இல்லை வேறு ஒன்று ஒன்று எனக்கு தெரியுது. அப்போ அதுகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும், அவர்களுக்கு வழங்க வேணும். இந்த ஏழைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவர்களுக்கு அதுதான் தேவையானது. அப்போ அவர்களுடைய நீதி நிலைநாட்டப்படணும். அது மிக முக்கியமானது. அந்த வகையில் நாங்கள் இந்த மாகாண இந்த ஆணையாளர் அலுவலகம் இங்கே கிளிநொச்சியில் வந்திருப்பது மிக பொருத்தமானது. என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே பெருசாக அவ்வளவாக காணி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த
4 மாவட்டங்களில் நிறைய காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை இங்கு வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது உண்மையில் முதலில் இருந்த ஆளுநர்கள் மற்றும் முதலில் இருந்த பிரதம செயலாளர் பிரதம செயலாளர் மற்றும் முதலில் இருந்த செயலாளர்களும் மற்றும் காணியாளர்களும் அதற்கு காரணமாக இருந்தார்கள். நான் உண்மையை அவர்கள் பேச்சு பாராட்டுகிறேன். அவர்கள் சொன்ன மாதிரி செயலாளர்கள் சொன்ன மாதிரி கூடுதலாக இந்த இடமாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது தான் நாங்கள் இடமாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது தான் எங்களுக்கு தெரியுது எனவே நோயாளர்களாக இருக்கிறார்கள் என்பதும் மற்றது கூடுதலானவர்கள் தாய் தந்தையை நல்ல கண்டிப்பாக அவதானமாக பராமரித்து வருகிறார்கள் என்றதும் எங்களை அப்பாற்படாது. நாங்கள் அனுர அரசு எங்கள் மீது வன்முறையை பிரயோகித்தாலும் நாங்கள் அச்சப்படாமல் எமது வளங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக போராடுவோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனத்தின் உபதலைவர் அங்கோனி பிள்ளை பிரான்ஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்திய இழுவை படகுகளை கட்டாயப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிறைய இழுவை மடி படகுகள் எங்களது வளங்களை அளிக்கின்றது. ஆகையால் நமது தொழிலாளர்களின் வலைகளும் இல்லாமல் போகின்றன. புதிதாக பதவியேற்றுள்ள கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு நாங்கள் இதனை புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கடந்த காலத்தில் நாங்கள் போராட்டத்தை நடாத்திய போது இந்திய இழுவை படகுகள் குறித்து தமது தலைவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துவோம், நடவடிக்கை எடுப்போம் என தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடற்தொழில் அமைச்சர் புதிதாக பதவியேற்ற பின்னர் இந்த இழுவை படகுகளை நிறுத்துமாறு எமது சம்மேளனம் சார்பாக நாங்கள் பல கோரிக்கை கடிதங்களை கடற்தொழில் அமைச்சரிடம் கையளித்துள்ளோம். இருப்பினும் நெடுந்தீவு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையிலான கடற்பகுதியில் இந்திய இழுவை படகுகள் எமது வளங்களை அளிக்கின்றன. இவற்றினை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஜனாதிபதியும் கடற்தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்தொழில் செய்யும் மக்களை இணைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னால் போராட்டம் ஒன்றினை செய்வோம். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற போது தண்ணியால் அடிப்பார்கள், கட்டையால் அடிப்பார்கள். அவற்றையெல்லாம் பற்றி எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. எங்களது பிரச்சினை தீர வேண்டும் என்றால் நாங்கள் போராட வேண்டும். எனவே ஜனாதிபதியும் கடற்தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவை கூற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபைக்குட்பட்ட முத்துநகர் பகுதி விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் எடுத்தனர். முத்துநகர் பகுதியில் உள்ள விவசாய காணிகளை சூரிய மின் உற்பத்தி நிறுவனத்துக்கு வழங்க வேண்டாம் என கோரி திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலுக்கு முன்பாக இக்கவன ஈர்ப்பு போராட்டமானது இடம்பெற்றது. குறித்த கவன ஈர்ப்பை முத்துநகர் ஒன்றிணைந்து அனைத்து விவசாய சம்மேளனங்கள் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். குறித்த கவன ஈர்ப்பில் விவசாய காணியை அபகரிக்காதே, வயிற்று பசிக்கு சோலார் பவரா, மாவட்ட தலைவரே உங்கள் கவனத்துக்கு, இவ்வாறான பல வாசகங்களை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். குறித்து முத்துநகர் பகுதியில் 5 சிறு குளங்களை கொண்டு 1600 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் 1200 விவசாயிகள் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட மேட்டு நில பயிர்களுக்கும் இதில் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 5000 குடும்பங்கள் பயனடைகின்றனர். கடந்த வருடத்தில் வாரி சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் குளங்களை திருத்த நிதி ஒதுக்கீடு செய்தது. தகரவட்டுவான் குளம் 80% திருத்தப்பட்ட நிலையில் இலங்கை துறைமுக அதிகார சபையால் நிறுத்தப்பட்டது. இதேபோல் அம்மன் குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு திருத்தம் செய்ய அனுமதியை மறுத்து தடுத்து நிறுத்தியதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பில் மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மீண்டும் அனுப்பவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதும்
புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கூறி உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க அனுப்பி வைத்திருந்தார். இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியிடம் புலம்பெயர் தொழிலாளர் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரியிருந்தேன். அப்போது சட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியதோடு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ஆகவே விரைந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் குறித்த இரு தரப்பினருக்குமான வாக்குரிமையை உறுதி செய்ய முடியும். அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மீண்டும் குறித்த விடயத்தினை வலியுறுத்தி எழுத்து மூலமான கோரிக்கையை விடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான யோசித ராஜபக்ச தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தற்போது விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 30 வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது என முன்னாள் போராளி சூசை எங்களிடம் தெரிவித்தார் என யாழ் பொதுநா வைத்தியசாலை படிப்பாளர் தன்னுடைய சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் முக்கிய போராளிகளான சூசை, பானு, சொர்ணம் ஆகிய மூவரையும் சந்தித்தோம். தன்னுடைய 30 வருட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது எனவும் ஐக்கிய நாடுகள் முகவர்கள் வருகின்ற போது இந்த ஆயுதங்களை கையளித்துவிட்டு நான் போகின்றேன் என சூசை எங்களிடம் தெரிவித்தார். இருப்பினும் ஏனையவர்கள் இறுதி வரை போராடப் போவதாக தெரிவித்தனர். எனக்கு 2009க்கும் 2024க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. முள்ளிவாய்க்காலை உணர்வு பூர்வமாக கடமை செய்த இடமாகத்தான் பார்க்கின்றேன். அதை கூறி எனக்கு ஒரு பதவியோ அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. முள்ளிவாய்க்கால் இடம்பெயர்வில் வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒவ்வொரு நாட்களையும் மறக்க முடியாது. உடையார்கட்டு வைத்தியசாலையில் பணியாற்றிய போது ஒரு தாதியர் செல்விழுந்து உடனேயே என் கண் முன்னாலே இறந்து போனமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அத்துடன் முள்ளிவாய்க்காலின் கடைசி 3 நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வடு என்றும் தெரிவித்தார். துறைமுக அதிகார சபையின் காணியை மக்கள் பிடிக்கவில்லை எனவும் மக்களின் காணிகளையே இலங்கை துறைமுக அதிகார சபை கையகப்படுத்தியுள்ளது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலை பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முத்துநகர் பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதோடு விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 1887 ஏக்கருக்கும் மேற்பட்ட குடியிருப்பு காணியில் இவர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்நிலையில் இலங்கை துறைமுக அதிகார சபையினர் ஒரு இரவிலேயே கல்லு போட்டு 5226 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்திக் கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட 1971ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்தே முத்துநகர் பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் உட்பட ஆவணங்களும் மக்களிடம் இருக்கின்றன. எனவே அவர்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மிவன மற்றும் அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏழை மக்களின் காணிகளை அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த வெல்வெரி மக்களுடைய காணிகளையும் விடுவித்து தற்போது இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வருகின்ற மக்களையும் அங்கே மீள குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெல்வேரி பகுதியில் மக்கள் வாழ்ந்த வீடுகள், உடைந்த கட்டடங்கள், கிணறுகள், பலன் தரும் மரங்கள் இன்னும் அங்கே இருக்கின்றன. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களை வர வேண்டாம் என்று கூறிவிட்டு அந்த காணிகளை தனியார் ஒருவருக்கு குத்தகைக்கு வழங்கியுள்ளனர்.
அது மட்டுமல்லாமல் ஏனைய காணிகளை வனவள பாதுகாப்பு திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளது. எனவே இவற்றையும் விடுவிக்க அந்த அவையினூடாக கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை இன்று அறிந்து கொண்டதாகவும் உரிய ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாகவும் தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சீனாவில் ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் என்ற புதிய வைரஸ் தொற்று பரவி வருகின்றது. இந்த வைரஸ் நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நபர்களினால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் இந்த நோயின் காரணமாக கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த வைரஸ் தொற்று தொடர்பில் சீன மருத்துவர்களும் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே அரசாங்கத்தின் அரசியலமைப்பு தயாரிப்புக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சி ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பில் அதிகார பரவலாக்கம் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் என்பன உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாகினும் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தனது கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அதற்கான பணிகளை ஆரம்பித்ததன் பின்னரே அறிவிக்க முடியும் என்றும் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாக உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு தயாரிப்பை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஜேவிபியின் உறுப்பினர்களும் புதிய அரசியலமைப்பு வரைவை தயாரிப்பதற்கான கூட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் பொது தேர்தலின் பின்னர் 3 தடவைகள் தான் ஜனாதிபதியை சந்தித்து புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் தர புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்ற நிலையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் ஹரணி அமரசூரிய மாகாண கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து நேற்றைய தினம் 2ஆம் தேதி கலந்துரையாடினார். இதன்போது கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் 5ஆம் தர புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்னர் 5ஆம் தர பரீட்சையினை ஏன் நடத்த காரணம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு பாடசாலைகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுதான் என தெரிவித்திருந்தார். 5ஆம் தர புலமை பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும். பிரச்சினைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம். இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறைமையின் கீழ் பரீட்சையை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும். முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றோம். இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்ல. தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை அமைக்க முயற்சிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொது சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி காவல்துறையினர் அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில்
கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மல்லாவி நகரில் நேற்றைய தினம் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராமுபெல்லவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்பீடு கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு மேலும் நீடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேலும் 3 மாதங்களுக்கு தடை உத்தரவை நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் 3ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கெகலிய ரம்புக்வெல்லவின் மனைவி, மகள்கள் மற்றும் உறுப்பினர்களின் 97 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான வங்கி நிலையான வைப்புகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை நிறைவேற்றுவதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு இன்றுடன் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை மேலும் நீடிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் மேற்படி உத்தரவை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட வரைவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் எதிர்வரும் 7ஆம் தேதி சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய தேதியை தீர்மானிக்க இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசால் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் அந்த விடயத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் எம்பி அதனை முன்னிறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் வினவிய போது எதிர்வரும் 7ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் அன்றைய தினம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் மீண்டும் கலந்துரையாட இருப்பதாக தெரிவித்தார். அதனூடாக தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அந்த தேர்வு திட்ட வரைவு குறித்து ஆழமாக ஆராயவும் கலந்துரையாடவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jafnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.